ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்த்த 2 இளைஞர்கள் ஒரே ராத்திரியில் கொலைகாரர்களா மாறி இருக்காங்க. பிறந்த நாள் கொண்டாட்டம் கொலையில் முடிய காரணமான அந்த ஒரு வார்த்தை என்ன? வடமாநிலத்திலிருந்து வேலை தேடி வந்த இளைஞர்கள் தங்கியிருந்த அறைதான் இது. தடபுடலாக பார்ட்டிக்கு தயாராகி கொண்டிருந்த அந்த பேச்சுலர் ரூம் திடீரென போலீசாரின் விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த சடலத்தை போலீசார் கைப்பற்றி இருக்கிறார்கள். தடயங்களை சேகரித்த பின் பூத உடலை ஏற்றிய ஆம்புலன்ஸ் மார்ச்சோரியை நோக்கி விரைய போலீசாரின் புலன் விசாரணை தொடங்கி இருக்கிறது. பேச்சுலர் அறை, மது பாட்டில், மண்டை பிளக்கப்பட்ட சடலம், இதையெல்லாம் பார்த்தாலே மது போதையில் நடந்த கொலை என்பது புரிந்துவிடும். கொல்லப்பட்டவர் பூபேந்திரா. 21 வயதான இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். சில ஆண்டுகளுக்கு முன் வேலை தேடி தனது நண்பர்களோடு கோவை மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள இந்த தனியார் கேஸ் கம்பெனியில் பூபேந்திராவுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. இவரோடு சேர்த்து மொத்தம் 12 வடமாநில இளைஞர்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள். அனைவருமே அங்குள்ள அறையில்தான் தங்கி இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று அந்த கம்பெனியில் வேலை பார்த்த 17 வயது சிறுவன் ஒருவனுக்கு பிறந்த நாள் என்பதால் நண்பர்கள் அனைவருக்கும் மது விருந்து கொடுக்க ஏற்பாடுகள் நடந்திருக்கிறது. அந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட பூபேந்திராவுக்கும் பர்த்டே பாய்க்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட பிறந்த நாள் கொண்டாடிய சிறுவனும் அவரது நண்பர்கள் இருவரும் சேர்ந்து பூபேந்திராவை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையை முடித்த போலீசார் குற்றவாளியான 3 பேரையும் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த பயங்கரத்திற்கு பின்னால் இருப்பது ஒரு பிரேக்கப் என்பது தெரிய வந்திருக்கிறது. கொல்லப்பட்ட பூபேந்திராவும் கொலை செய்த சிறுவனும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். இதில் கைதான சிறுவன் சொந்த ஊரில் ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். தினமும் அந்த பெண்ணோடு செல்போனில் விடிய சாட்டிங்கில் இருந்திருக்கிறார். இதை பார்த்த பூபேந்திரா சிறுவனை வெறுப்பேற்றும் விதமாக கலாய்த்து வந்திருக்கிறார். அதோடு சிறுவனின் காதலி இதற்கு முன்னதாக பூபேந்திராவை காதலித்ததால் அதை குத்திக்காட்டி சிறுவனை கலாய்க்க இருவருக்கும் அடிக்கடி முட்டி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சிறுவனுக்கு பிறந்த நாள் என்பதால் அனைவருக்கும் மது விருந்து கொடுத்திருக்கிறார். இதன் பிறகு போதையில் இருந்த சிறுவன் பூபேந்திராவை கேக் வெட்ட அழைத்திருக்கிறார். ஆனால் அப்போதும் பூபேந்திரா சிறுவனின் காதலியை கேலி செய்யவே சிறுவனுக்கு ஆத்திரம் தலைக்கேறி இருக்கிறது. மேலும் பூபேந்திராவுக்கு எதிராக இன்னும் 2 கைகோர்க்கவே 3 பேரும் சேர்ந்து பூபேந்திராவின் தலையில் இரும்பு ராடால் அடித்திருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் சரிந்த பூபேந்திரா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 சிறுவர்கள் மற்றும் சாருப் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.